அதுக்காக நன்றி 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 ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு பகுதியில் கூட ஏசப்பா பாடின பாடல்கள் கூட ஏசப்பா அப்பா கத்த ஏசப்பா வருஷப்பிள்ளைங்க துணையாக இருந்தது. அதுக்கு அம்சத்திரிக்கிற வசனம் சொன்ன பிள்ளைகளோட துணையாக இருந்தது. நன்றி ஏசப்பா. இப்பொழுது கூட ஏசப்பா நான் பேசும்போது கூட கத்தாவே என்னுடைய சுயம் எது வெளிப்படாதபடி கத்தாவே நான் மாத்திரம் வெளிப்பட நீர் உதவி செய்யுங்க அப்பா. எல்லா விதமான பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ராச்சா தெளிந்து புத்தியோடு பேச நீர் உதவி செய்யுங்க அப்பா. நீரே என்னோடு கூட துணையாக இருங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்படியே கத்தா உங்களுக்கு சேராங்க. ஆமென். அல்லேலூயா. வர்ஷிப்புனாலே இது மெசேஜ்னாலே ஒரு பயம் வந்துடும் தன்னார. அது எனக்கு வரும், மற்றவங்களுக்கு எப்படி தெரில. ஆனால் கர்த்தர் தான் இந்த வார்த்தையில் பேசணும். கர்த்தர் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கூட இந்த வருடம் முழுதும் பாதுகாத்து இந்த ரெண்டாவது மாதத்தில் கூட முதல் நாளை காணும்படியாக கர்த்தர் உதவி செஞ்சார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளுக்கு பெருமூச்சு எப்போ வரும் சொல்லுங்கள் யாராச்சும்? மூச்சு சாதாரணமாக இருக்கிறப்ப வருமா, இல்லை ஏதாச்சும் கோபமாக இருக்கிறப்போ, இல்லை ரொம்ப துக்கமாக இருக்கிறப்போ, இல்லை எந்த நேரத்தில் வரும்? மோனி சொல்கிறது கரெக்ட். ஒரு சில நேரத்தில் நம்ம ரொம்ப நம்மளால் தாங்க முடியாத துக்கம் இருக்கிறப்ப தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்ஸப்பான்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுவோம். அது இல்லாமல் நடந்து எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் நடந்து போய் நம்ம சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தோம்னா அப்பவும் பெருமூச்சு வரும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே பார்த்தா பெருமூச்சு விடுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மேலே தான் தூக்கி தான் பெருமூச்சு விடுவோம். ஏன்னா நம்மளுடைய பெருமூச்சை நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம எப்போ துக்கமாக இருந்தாலும் கர்த்தர் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு வேறு யாரும் அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியாது, ஆறுதல் சொல்ல முடியாது. நம்மளுக்கு கர்த்தர் ஆறுதலை சொல்லுது தேவன். இந்த நேரத்தில் பைபிளில் கூட யார் யார் பெருமூச்சை கர்த்தர் கேட்டார்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாத்திராகமம் 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆமேன். இந்த நேரத்தில் யாரை குறித்து பார்க்குறாங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த நேரத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு என்ன பண்ணுறாரு கேட்குறார். அவர் எகிப்தில் அந்த ஜனங்கள் அடிமையாக இருக்கிறப்போ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெருமூச்சலோடு தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை என்ன பண்ணுறாரு நினைத்தருளுகிறார். அப்போ அவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் மத்தியில் ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ அவங்க பெருமூச்சியோட கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்க, இசப்பா இந்த நேரத்தில் இந்த இடத்துல அந்த நேரத்தில் கர்த்தரை சொல்லுவாங்க, தேவனே சொல்கிறாங்க எங்களை இந்த இடத்துல விடுவிச்சு என்ன பண்ணுங்கள் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த வசனம் படிங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமேன். தேவன் இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணுறாரு கண்ணோக்கி அவர்களை நினைத்தருளி நம்மளை கூட நினைத்தருளினார்னா தேவன். நான் கூட ஒரு நாளைக்கு சொல்லுவேன், எசப்பா நீங்கள் என் குடும்பத்தை நினைச்சிருங்க, எங்களை நினைச்சிருங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோன்னா எசப்பா எங்களை கர்த்தர் நம்மளை நினைச்சருளினார்னா நம்மளுடைய வேண்டுதல் நம்மளுக்கு எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒரு நாளும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் தெரியாது ஏசப்பா எல்லாமே தெரியும். நம்ம பெருமூச்சோடு வேண்டுதல் செஞ்சோம்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக நம்மளுடைய நினைத்தள்ளி நம்மளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் பலவீனமாக இருக்கட்டும் தேவைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா செய்வார். அது மாத்திரம் இல்லை, அதிலே 6:5 அதை இல்லை 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். அடுத்த வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியரின் சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. ஆமீன். கர்த்தர் இந்த நேரத்தில் கூட சொல்கிறாரு, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர்களை நோக்கி நான் கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமை. நம்ம மேலே கூட நம்மளுக்கு எந்த விதமான பாரங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இசப்பா என்ன பண்ணுறாருனா இந்த நேரத்தில் கூட நம்ம நினைக்காத நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அற்புத செய்வார். அப்போ நம்ம கர்த்தரை உண்மையாக நம்ம நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுத்த மாதிரி நம்மளை கூட மீட்டு எடுப்பார். அது மாத்திரம் இல்லை, யோபு 3:24.
ஆமீன். இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து யோபுடைய யோபு வந்து எவ்வளோ உத்தமனாக இருந்தார். அவர் வந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தார். ஆனால் அவருக்கு கூட என்ன வந்ததுன்னா, ஒரு நேரத்தில் வந்து கஷ்டம். அவர் வந்து பிசாசு தான் அவர் வந்து ஏசப்பா கிட்ட கேட்டு என்ன பண்ணுறாரு, நான் வந்து அவரை வந்து சோதிக்கிறேன், ஏன்னா நீ வந்து அவர் ஒரு நல்ல ஒரு இதுவே வச்சிருக்கிற, வேலி அடித்து பாதுகாத்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, யோபு வந்து பிசாசு கேட்டு அவருக்கு சோதனை கொடுக்குறப்போ அவர் இந்த வசனத்தில் கூட சொல்கிறாரு. இந்த வசனத்தை படிங்க. எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. ஆமீன். என் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவருடைய என்ன பண்ணுதா, பெருமூச்சு உண்டாகுது. அவருக்கு அந்த அளவுக்கு இப்போ நம்ம சாப்பிட்ணுன்னா நம்மளுக்கு ரிலாக்ஸாக நம்மளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் தான் சாப்பிட முடியும். நிறைய துக்கம், பாரம், கஷ்டம் இருந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. யோபுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ரெட்ட தனியான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, என் போஜனத்துக்கு முன்னே பெருமூச்சு என்ன பண்ணுறது, அடைக்குது. ஏசப்பா என்னை இந்த இதிலேருந்து விடுதலை கொடுங்க. அவங்க எல்லாருமே சொல்கிற வசனம் தான். அவங்க மனைவியை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் நிறைய இதுக்கப்புறம் சொல்கிறாரு, நிறைய ஏசப்பா என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படிலாம் கேட்குறாரு. ஆனாலும் கேட்டாலும் கூட அவர் கர்த்தர் என்ன பண்ணலைன்னா ஒரு நாளும் மறுதளிச்சு சொல்ல. அப்போ அவர் சொல்கிறாரு, என் துக்கம் வந்து என் பெருமூச்சு வந்து எனக்கு அடைக்குது, சாப்பிடக்கூட முடியல. நம்மளை வந்து நிறைய நேரத்தில் நம்மளுக்கு அதே மாதிரி இருக்கலாம். நம்மளுடைய வீட்டு கஷ்டம், நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுக்கு அது மாதிரி பாரமாக இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதில் எல்லாவற்றையும் சரி செஞ்சு நம்மளை வந்து கர்த்தர் வாழும்படியாக உதவி செஞ்சுவார். அது மாத்திரம் சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு. நம்ம ஒருத்தவங்க வந்து பணக்காராக இருக்கிறவங்க அப்படி பார்ப்பாங்க. ஆனால் நம்ம கர்த்தர் வந்து யாரை சொல்கிறாருன்னா, எளியவர்கள், நம்மளை போல் கஷ்டப்படுறவங்க, நம்மளை போல் இருக்கிறவங்களை, எளியவர்களுடைய கஷ்டத்தை, எளியவர்களுடைய பெருமூச்சை கேட்குறது யார் மட்டும்னா, கர்த்தர் மட்டும்தான். அவங்கள வந்து விடுதலை கொடுத்து அவங்கள பாதுகாப்பார். நம்மளுடைய கர்த்தருடைய சமூகத்தில் பெருமூச்சோடு, துக்கத்தோடு, வேதனையோடு ஜபிக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய வேண்டுதலை கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ண நிவர்த்தி செய்வார். 79:11 சங்கீதம். ஆமீன். அந்த இடத்துல வந்து எளியவர்களுடைய பெருமிச்சை கேட்குறாரு. இந்த நேரத்தில் கூட கட்டுண்டவர்கள், எதையாவது வியாதி, வியாருமை, துக்கம், அதில் கட்டுண்டவர்கள் இருக்கிறவருடைய பெருமிச்சக்காரன் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கேட்டு அதுலேருந்து விடுதலை கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய பெருமிச்சை கேட்குறாரு. அது மாத்திரம் இல்லை, போஜனத்துக்கு முன்பாக துக்கமாக இருந்து இருக்கிறவங்களுடைய பெருமிச்சை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. அது மாத்திரம் இல்லை, எளியவர்களுடைய பெருமிச்சை கர்த்தர் கேட்குறாரு. கட்டுண்டவர்களுடைய பெருமிச்சை கர்த்தர் கேட்குறாரு. கேட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த மல்கியா 2:13 யூதா, நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஆமீன். நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து அவருடைய சமூகத்தில் நம்ம பெருமூச்சோடு இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா அதில் நம்மளுடைய தேவையில் கர்த்தர் சந்திக்கிறாரு. மார்க்கு 7:34 வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சை விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆமீன். இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமிச்சு விட்டாருங்க. யோபுனுடைய காரியத்தை பார்த்தோம், சங்கீதத்தில் கூட பார்த்தோம். சங்கீதத்தில் கூட அவங்க துக்கம், அந்த 79வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த சங்கீதமே துயரப்பட்டு சொல்கிற சங்கீதம் தான். அப்படி சொல்கிறப்போ அது சங்கீதக்காரருடைய சங்கீதத்தை பார்த்தோம். இந்த இடத்துல யாரை குறித்து பார்க்குறோன்னா ஏசப்பா. அவர் வந்து இப்போ நம்ம வந்து ஏசப்பாவே அந்த நேரத்தில் ஒரு துக்கத்தோட, ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்துலேயே முன்னாடி படித்தோம்னா
செஞ்சாருன்னா பிசாசுகளை துரத்தினார். அதுக்கப்புறம் கொல்லிவாய் பிசாசு எல்லாம் துரத்தினார். அந்த 5 அப்போ 2 மீனை கூட கர்த்தர் ஆசீர்வதிச்சு மீதி எடுக்க முடியாது உதவி செஞ்சார். அப்படி செஞ்சு வந்துருக்கப்போ கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அந்த இடத்துல நம்பாமல் அந்த வசனத்தை திரும்ப படிங்க. வானத்தை அதுக்கு முன்னாடி அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆமேன். அவங்க அப்போ அவங்க அந்த நேரத்தில் கேட்குறாங்க, இது இவருக்கு எப்படி ஆகும்னு சொல்லிட்டு அப்பொழுது பரிசேயர் அவரோடு கூட தர்க்கிக்க தொடங்கினார். அவரை அதுக்கு முன்னாடி வசனம் சொன்னேன் 11. அப்பொழுது பரிசேயர் அவரோட தர்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படியாய் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கும் என்று கேட்டார்கள். அவர் இவ்வளோ அடையாளத்தை சொல்கிறாரு. 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். இதுக்கு முன்னாடி பிசாசுகளை துரத்துறாரு. அந்த 2 அப்போ 5 மீனை கூட ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கு கொடுக்குறாரு. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வானத்திலிருந்து எங்களுக்கு என்ன பண்ணுங்க ஒரு அடையாளத்தை காண்பீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் தம்முடைய ஆவியிலே பெருமூச்சு விட்டு இந்த சந்ததியார் அடையாளத்தை அவராலே கூட என்ன பண்ணுறது தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறப்ப கூட அப்போ இது கர்த்தர் பெருமூச்சு விட்டு கர்த்தர் பிதாவின் இடத்துல கேட்குறாரு பெருமூச்சு விட. அப்போ நம்மளும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல் கர்த்தருடைய சமூகத்தில் பெருமூச்சோட வேண்டுதல் செஞ்சோம்னா கர்த்தர் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு நம்மளை நிலைத்தள்ளி கேட்குறாரு. யோபுக்கு இருந்த மாதிரி துக்கம் இருந்ததுனாலும் கர்த்தர் நம்மளை அதுலேருந்து விடுதலை தராரு. இந்த 79வது சங்கீதத்தில் கூட அதில் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியாது கர்த்தர் உதவி செஞ்சார். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமீன். இந்த நேரத்தில் நமக்காக நம்மளுடைய சூழ்நிலைக்காக ஆவியானவர் கூட நம்மளுக்காக பெருமூச்சுகளோடு கூட என்ன பண்ணுறாரு வேண்டுதல் செய்கிறாரு. அதே அப்போஸ்தலர் 7:34. அப்போஸ்தலர் 7:34. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். ஆமீன். இந்த நேரத்தில் இதுவும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய இதுக்காக தான் கர்த்தர் நம்ம உண்மையாக பெருமூச்சு கஷ்டப்பட்டு வேண்டுதலோடு ஜபிக்கும்போது கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்டது போல் கர்த்தர் நம்மளையும் விண்ணப்பத்தை கேட்டு நம்மளுக்கு பதில் கொடுப்பார். அப்படியே கர்த்தர் செய்கிறாங்க. ஆமீன்.